அல்லாஹ் என்று நீ பல கோடி தடவை சொன்னாலும் ஈமான் ஆகாது. அல்லாஹ் தான் இலா, அவனை தவிர யாரும் இலா இல்லை என்பது தான் ஈமான். ஈமான் பில் உலூஹிய்யத். விளங்குறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கல்புல செட்டப் பண்ணி அப்படி நீங்க ஃபாலோ பண்ணாதான் என் பயானே விளங்கும். நண்பர்களே, அப்போ இதாண்டா என்ன? நான் அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்லுங்க. ஏன்னா உங்களை விட்டு நாளைக்கு பிரிய வேண்டியதாக ஹயாத்து பாத்தியா இருந்தா நாளைக்கு ஊருக்கு போகணும். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் அல்லாஹ் ஆண்ட கொண்டு வருவோம். அது உங்களுடைய தேடது பொறுத்து இருக்கு. அதுக்கு அல்லாஹ் எனக்கு ஹயாத்து கொடுக்கணும், அல்லாஹ் எனக்கு சரீரத்துல ஆஃபியத்து சுகத்தை கொடுக்கணும். அப்படி இருந்தா அல்லாஹ் தஆலா மறுபடியும் வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு, சொல்றதுக்கு உள்ள வாய்ப்பு. இப்போ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்த எல்லாரும் சொல்றாங்க, காற்று உள்ள போதே தூக்கிக்கொள். இப்படி பழமொழி கேட்டது இல்லைங்களா? காற்று உள்ள போதே. இது எல்லாரும், நானும் அப்படிதான் வழங்கியிருக்கு, எல்லாரும் வழங்கினான். அதாவது இப்ப நெல் அடிச்சிருக்கு, கட்டு அடிச்சிருக்கு. இப்ப நெல்லுல பதறு தூசி தனியா போகணும், நெல்லு தனியா பிரிக்கணும். அது காத்து இருக்கும் போதும் முதல்ல அள்ளி அள்ளி கொட்டுவோம். காத்துல தூசி எல்லாம் போடும், மணியான நெல்ல ஒரு பக்கமா விடும். அப்ப காற்று உள்ள போதே தூக்கி கொடுது. மேடையில ஒரு முஸ்லிம் அல்லாத மனிதர், அவர் முஸ்லிம் இல்லாத மனுஷன் மேடையில பிரசங்கம் செய்யறார். எல்லாரும் காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுது, இதே தான் சொல்றாங்க. காத்து இருக்கும் போதே நெல்லை கொட்டு, மரத்துல நெல் எடுத்து பீ கொட்டுவாங்க. நெல்லெல்லாம் கீழே விடுத்துரும், தூசியெல்லாம் ஓடிடும். இதான் தூற்றுறது. அவர் என்ன சொல்றாரு? நான் சொல்றேன், அந்த விளக்கம் பொருத்தமா இருக்க பாருங்க. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். இந்த சுவாசமும் மிச்சம் இருக்கும் போதே நீ அல்லாஹ்வை தேடிக்கொள்ளு அர்த்தம் சொல்றாரு. எனக்கு ரோமங்கள்லாம் சிரிப்பு போச்சு. யாரு சொல்ல வேண்டியது, யாரு சொல்றாங்க? நண்பர்களே, அல்லாஹ்வை தேடி இங்க என்ன தேடிக்கிட்டு போறோமோ அதான். அங்க எந்த ஈமானோட இருக்கிறோமோ அந்த ஈமானோட தான் மௌத்து வரும். என்ன விளங்குனீங்க? இப்போ என்ன ஈமான தேடி கொண்டோமோ அந்த ஈமானுடைய நிறையில மௌத்து வரும் இன்ஷா. எந்த ஈமானோட கபர்ல போவோமோ அந்த ஈமானோட தான் இருப்போம் கபர்ல. மகிழ்ச்சி நல்லா விளங்குங்களா? தொண்டை கொஞ்சம் கலகாரப்பா இருக்கு, உங்களுக்கு விளங்குதோ இல்லையோட கவலையா இருக்கு. துவா கேட்டு வந்தாங்க, விளங்க ஆற்றல் கொடுக்கிறது. என்ன விளங்குனீங்க? இப்போ எந்த ஈமானை நீங்க தேடிக்கொள்வீர்களோ, எந்த ஈமானோட இருப்பீர்களோ அந்த ஈமான் இன்ஷா அல்லாஹ் மரண தருவாயில்லைங்க. அதே ஈமானோட கபர் குழியிலையும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே ஈமானுடன் மஸ்தரியில் இருக்கு. இங்க ஈமானை தேடாம போனா கபர்ல முளைக்காது. இங்க தேடிக்கிட்டு போனுங்க. அன்னாசு யுஹ்ஷரு நாசு அலா மா மாது. மனிதர்கள் எந்த நிலையில் மரணிப்பார்களோ அதே நிலையில் எழுப்பப்படுவார். அன்பர்களே, நீ வந்தது ஈமான தேடுறது. சில பேர் கேட்கிறாங்க, அப்பாவி மார்க்க ஞானம் பெற்றவர்கள் என்ன ஈமான தேட சொல்றாரு? அப்ப எங்களுக்கு ஈமானே இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு சொல்றாரு? ஈமான தேட சொல்றாரு. இப்ப நாங்கெல்லாம் மோமின் இல்லையா? ஈமான் இல்லையா எங்களுக்கு? நண்பர்களே, அவர் கேட்கறது வழங்குங்களா? ஈமான் இருக்குங்களே, அது ஒரு நிலையில இருக்கிறது இல்லைங்க. வழங்கிங்க. ஈமான் வந்து அல் ஈமான் யஸீது, ஈமான் வளர்ந்து கொண்டே இருக்கும், எல்லை இல்ல, வளர்ந்து கொண்டே இருக்கும். அவ் யன்குசு, அல்லது தேய்ந்து 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 ஒண்ணுமில்லாது. பயப்படுங்க அல்லாஹ்வுக்கு. என்ன கேளுங்க அல்லாஹ்கிட்ட, யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை வளர்ச்சி அடையச்சி. வளர்ந்து வளர்ந்து காமிலீன்கள் இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஈமானை சமுதாயத்துக்கு மக்களுக்கு கொடுத்தார்களோ அந்த ஈமானை அடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக அல்லாஹ். எல்லாம் கேட்கிறோம் அல்லாஹ்கிட்ட, ஈமானை கேட்கிற பழக்கம். அசல் கேட்க வேண்டிய வஸ்து அது. என்னது? அல்லாஹ் பத்தி பிரச்சனை. அல்லாஹ் தஆலாவை பற்றிய ஈமான் நம்ம நெஞ்சில் இருக்குங்களே, அது ஒரு நிலையில இருக்கு. எப்படி நாம சரீரத்துக்கு உணவு கொடுத்தா சரீரம் வளருது இல்லைங்களா? ஒரு 10-20 நாளைக்கு மனுஷன் சாப்பிட முடியாம போயிட்டா என்ன ஆகுதுங்க? சரீரம் மெலிந்து போகும். சரீரமா இல்லைங்களா? அதே மாதிரி ஈமானுக்கு நீ உணவு கொடுத்தால் ஈமான் வளர்ந்து 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 நீ அகக்கண் கொண்டு அல்லாஹ்வை இங்க தரிசிக்கிறவராக. நீங்க நினைக்கிறீங்க உங்களை பார்த்து பேசுறேன், உங்களை பார்த்து பயானே வர, உங்களை பார்த்தா பேச்சே வராதுங்க. உங்க கூட இருக்கிறானே அவன்
கிட்ட திருக்கலிமா பாட ஒப்படைக்கிறேன். அல்லாஹ் கிட்ட திருக்கலிமாவை பத்தி யாரெல்லாம் 1,00,000 சொச்ச நபிமார்களை கொண்டு நீ இந்த மனித குலத்துக்கு கொடுத்த கலிமா இருக்கே அதனுடைய விளக்கத்தை திருப்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறார். வருவா அல்லாஹ் கிட்ட பாட ஒப்பிக்கிறேன். You think that I am talking with you? I am not. நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நீங்க சொல்லி இது என்ன முழு பூசணிக்காய் சோதனை மாச்சாப்பலன்னு சொல்லுவோம். பழமொழியும் பொருந்தாதுங்க. அது முழு பூசணிக்காய தட்டில் வச்சுதான் மறைக்க முடியாது. நாம சோறு திங்கிற தட்டில் வச்சு பூசணிக்காய் மறைக்க முடியுமா? முடியாது. ஒரு கதை அரிசி ஆகிற சட்டியில அடியில போட்டு மேல சோத்த போட்ட பூசணிக்காய் மரியாதை ஒருத்தர் இல்லாம சில உதாரணங்கள் இருக்கும். இப்ப அதை பத்தி பேச்சு என்ன உங்களை பார்த்து பயான் செய்யுது. அப்படி பயான் செய்யற உரிமைகள் பயான் செஞ்சா பயானும் வராது, எதுவுமே வராது. ஏன் வராது? வாட்சி கொடுத்தவர் உட்கார்ந்து இருக்கிறார், காட்சி கொடுத்தவர் உட்கார்ந்து இருக்கிறார், மாலை கொடுத்தவர் உட்கார்ந்து இருக்கிறார், சாலை போக்குனவர் உட்கார்ந்து இருக்க. என்ன பயன்? என்ன சொல்ல முடியும்? அன்பர்கள் நாவு கூசு. இங்க இருக்கிற நாக்கு அடி வைத்து கொண்டு யாருக்கு பயான் செய்யற உரிமை? கௌஸ் நாயகம் முஹையத்தீன் ஆண்டகை அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் சொன்னார்கள், லா கலாம ஹத்தா தரல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல. அல்லாஹ்வை நீ பார்க்காத வரை உனக்கு பேசுற உரிமை கிடையாது. யாரை பார்த்து பேசுறேன்? நாட்டாம வேற உட்கார்ந்து இருக்கிறார். ஜினாவை பத்தி சொன்னா அவருக்கு இடிக்குது. ஜினா செய்யற பாவத்தை பத்தி சொன்னா அவருக்கு இடிக்கும். குடிகாரனை பத்தி சொன்னா பஞ்சாயத்தார்களுக்கு இடிக்கும். எல்லாம் சேர்ந்து திட்டம் தீட்டும் ஆரம்பிச்சாங்க. எப்போ ஊரை விட்டு கிளம்புறது? என்ன பயான் செய்ய முடியும்? நான் 68 இங்க வந்து பயான் செஞ்சு அனுபவிச்சேன். புலி வெட்டினா சிலருக்கு புலி வெட்டினா இந்த ஆளை விடக்கூடாது, அபாய செஞ்சு இங்கேயே ஆளை அமைக்கணும். நல்லா இன்னை வரைக்கும் ஹயாத்த ஆபியத்தா அவனும் புத்தி சொல்லிட்டு தான் போனேன். மலையிலேயே மோதிக்கிற முட்டாள் யாருன்னு நினைக்கிட்டு மோதுற நண்பர்கள். இது தெரியாம சில பேர் மோதிக்கிட்டா மோதிக்கிட்டு தான் அனுபவிச்சோம். நீங்க விளங்கிங்க விஷயத்தை உங்களை பார்த்து பேசு. யாரை பார்த்து பேசுவது உத்தரவு? லா கலாம ஹத்தா தரல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல. அல்லாஹ் தஆலாவை பார்த்தா இந்த கண்ணால இதை நீங்க தப்பா விளங்குவீங்க. ஓ இவர் வேற இந்த கண்ணால அல்லாஹ் பார்த்தேன்னு சொல்றாரு. அகக்கண் இவர் எல்லா வஸ்துவும் இங்க அகக்கண்ங்கிறது இல்முக்கு சொல்லும். அகக்கண் அகக்கண் சொன்னா அறிவு கண். அதுதான் கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் என்ன சொல்லுங்க? உறுதிப்படும். எப்படி போன ஃபார் எக்ஸாம்பிள் இத கண்ணு பாக்குது. நான் பிறந்த புதுசுல நான் 4 மாசம் 5 மாசம் குழந்தையா இருக்கும் போது கொண்டாந்து தாய் தப்பி காமிச்சாலும் ஓரளவு கண்ணு பார்க்கத்தான் செய்யும். ஆனால் இது கைத்தடி, அசா, வாக்கிங் ஸ்டிக், ஊன்றுகோல் என்று தெரியாது. ஏன்? இதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த அறிவு அப்ப இல்லை. நாம வளர 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 நம்ம அறிவு வளர்ந்து என்ன செய்யுங்க? இப்ப சில பொருள்களை பத்தி சொல்றதுங்க. வண்டிகாட்ட ஞானியை பார்த்தா பிறகு யாத்த சொல்லுவான். ஆரம்பத்தில் 100 வருஷத்துக்கு முந்தி பிளைட் புதுசா வந்தா ஏன் சிறு பிராயத்தில் எனக்கு வயசு 100 ஆகுது. ஒரு 50 வயசுக்கு முந்தியெல்லாம் பிளைட் சத்தம் கேட்டுட்டா ஊரே திரண்டு தெருவு போதும். ஆகாய விமானம் வந்துட்டாங்க, ஊர் திரண்டு தெருவு போதும். இப்ப என்ன ஆயிடுச்சு? போக போக சிங்கப்பூர் ஏரோட்ரம்ல பார்த்தா மதராஸ் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் பஸ் டெப்போ போய் பார்த்தா ஒரு 200-300 பஸ் நிக்குது. அந்த மாதிரி 200-300 பிளைட் நிக்குது. பார்த்து 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 மனுஷனுக்கு சலிச்சு நண்பர்கள். புதுசா அப்படித்தாங்க. புதுசா பார்க்கும் போது ஆக என்ன பார்க்கறது கண்ணு புறக்கண்ணு இல்லைங்களா? கன்ஃபார்ம் பண்றது அது இன்ன வஸ்து தாண்டு முடிவு கட்டுறது அக. அதுக்கு பேர் அறிவு கண். அல்லாஹு தஆலா அத கொஞ்சம் திறந்து கண் தான் சொல்ற. அகக்கண் குருடனாக வராது. மன் கான ஃபீ ஹாதியாமா ஃபஹுவ ஃபில் ஆகிரத்தியாம். எவன் அகக்கண் குருடனாக இந்த பூமியில இருப்பானோ அவன் அங்கேயும் குருடனாக தான். நண்பர்களே எவ்வளவு கை செய்ய அங்கே திறக்காதுங்கிறான். இங்க திறந்துக்கிட்டு வா. அதுக்குதான் உன்னை இங்க அனுப்பிச்சேன். நீ இங்க திறக்காம வர்றது அங்க வந்து இது தாருல் மெஹன் தாருல் அமல். உழைக்க வேண்டிய இடம் இது. நீ உழைத்தால் பெற்றுக்கொள். நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கு. அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கிற ஆசையே இல்லை. அது அல்லாஹ் தாங்க கொடுக்கும்.
அல்லாஹ்கிட்ட உங்களை அல்லாஹ்வுடைய காரணம் சொல்லணும். மற்றதுக்கெல்லாம் என்ன எத்தனை வருஷம் படிச்சீங்க? நான் இது வந்துங்க டோட்டலா காலேஜ் ஸ்டடிஸ் முடிகிற வரைக்கும் 25 வருஷம் படிச்சேன். ரொம்ப நல்லது, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அல்லாஹ்வை பற்றி எத்தனை நாள் படிச்சீங்க? இல்ல இப்பதான் ஷைத் கையை பிடிச்சிருக்கிறேன், ஒரு நேரம் வரும் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து படிச்சுக்குவேன். நீ படிக்கிற வரைக்கும் எப்படி? குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ் அளவுல ஓடுங்க. யூ டோன்ட் வாக், நடந்து போகாதே, ரன்னிங்ல போ. இடையில மவுத்து வந்துட்டு அல்லாஹ் அடையாம போயிடு. நான் ஆயத்தை உங்களுக்கு பின்னால ஓதுறேங்க. இங்க என்ன சொல்ற? ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ் அளவுல ஓடுங்க, ஓடிக்கிட்டே இரு. நண்பர்களே, ஓடுற மனுஷன் எப்படி இருப்பான்? துப்பி விழுந்தாலும் தெரியாது, பேனா விழுந்தாலும் தெரியாது, காசு கிட விழுந்தாலும் தெரியாது. ஒரு பொருளை தேடி மனுஷன் தன் குழந்தை காணாது ஏதாச்சும் உதாரணம் சொல்லக்கூடாது. ஒரு பொருளை தேடி ஓடுறது, வழியில நிக்க மாட்டான், வழியில வரக்கூடிய சோதனைகளை தான் கவனிக்க மாட்டான். ஏன்? தன்னுடைய பாயிண்ட்டுக்கு போயிடும். ரன்னிங் ரேஸ் ஆச்சு பார்த்துருப்பீங்க. ரன்னிங் ரேஸ் பார்த்துருக்கேன். 400 மீட்டர் ஓட்ட பந்தயம், அது 1 கிலோமீட்டர் ஓட்ட பந்தயம். அப்ப ஓடுறான் அவன் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு. ஏன் ஓடுறான்? அந்த பாயிண்ட்ல அவன் எங்க ரிப்பன் பிடிச்சிருக்கானோ முடிவான பாயிண்ட், அங்க வந்ததுல முந்தி பிரைஸ் வாங்க உடனே அல்லாவும் ஓட சொல்றோம். எப்படி ஓட சொல்றான்? எங்க ஓட சொல்றான்டா? நாம ஓடிக்கிட்டே தான் இருக்கிற உலகத்துல. அன்பர்கள் இல்லல்ல அல்லாஹ் அளவுல ஓடும். அப்படி அண்ணா ஒரு கேள்வி வரும். அப்ப அல்லாஹ் என்ன இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் ஓடினா கிடைப்பாங்க? இல்ல இங்க இருந்து நம்ம இந்தோனேஷியா வரைக்கும் ஓடினா அல்லாஹ் கிடைப்பாங்க? நீ இருக்கிற இடத்துல அல்லாஹ் கிடைப்பான். ஓடுறதுங்கிற அர்த்தம் காலால ஓடுறது. உன் அறிவை கொண்டு, உள்ளத்தை கொண்டு நீ அல்லாஹ் அளவுல பிரயாணம் செய்வாயா, அதற்கு பேர் சுலூக். சுலூக்னா இறை வழி நடத்தல், அல்லாஹ்வுடைய தேட்டத்தில் அடியெடுத்து வைத்து முன்னேறுதல். அன்பர்களே, எவ்வளவு முன்னேறணும், எவ்வளவு முன்னேறியாகணும், எவ்வளவு முன்னேறினா? நாம் அல்லாஹுவை இலான்னு சொன்னோமே, அந்த இலாஹுவை அகக்கண் கொண்டு தரிசிக்கக்கூடியவர்களாக இந்த ஆள் சவுண்ட் பாக்ஸ் நல்லா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சகாயம். நாங்க இன்னொரு 1/4 மணி நேரம் கூட பயணிக்கிறோம். நீங்க உள்ளுக்குள்ளா உங்களுடைய கேட்டதும் பேர்ல தான் அல்லாஹ். தாய்க்கு பால் சுரக்குதுங்களே குழந்தைக்கா? நம்ம ரைட் டாக்டர்? நம்ம பொம்பளை, நம்ம மக 10 வயசு ஆகிட்டு பால் சுரக்குது. வயசுக்கு வந்துட்டா 15 வயசுல 12 வயசுல வயசுக்கு வந்து அப்பவும் பால் சுரக்குது. வயசுக்கு வந்தாலும் பால் சுரக்குமா? கட்டி கொடுத்தாச்சு, கல்யாணம் செஞ்சாச்சு, 17 வயசுல கல்யாணம் செஞ்சு கொடுத்து இப்ப பால் சுரக்குமா? கல்யாணம் செஞ்சு 10 வருஷம் ஆச்சு, அவ புள்ள கையில பால் சுரக்குமா? புள்ள வெளியில வந்தால் பால் சுரக்கும். அப்படிதானே? ஆனா அந்த பால் சுரக்கிற அடையாளத்தை நிப்புல பிறகு போதே வச்சு விட்டான். போய் அல்லாவை மறந்தவனே, அவநம்பிக்கை கொண்டவனே, இன்னும் 25 வருஷத்துக்கு பிறகு இவன் புள்ள பெக்க போறான். இந்த பொம்பளை 25 வருஷத்துக்கு பிறகு புள்ள பெக்க போறான். பிறந்த குழந்தை அவ புள்ள பெக்கிற காலத்துல பால் ஊட்டுறதுக்கு நிப்புள் வேணுமே. இப்பவே வச்சுட்டேன், என்ன உனக்கு ஈமான் இல்லாம இருக்கிறது, அல்லாஹ் மேல நம்பிக்கை குறைவு இருக்கு, பாத்துக்கீங்க. நம்ம ரைட் டாக்டர்? அல்லாஹ் உங்களுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் பேர யக்கீன் அதிகப்படும். அல்லாஹ் அளவுல ஓடுங்கன்னு சொன்னாங்க. ரன்னிங் ரேஸ். ஈமானுடைய பாதையில ஷேக் அண்டி, ஷேக் இடத்துல இறை ஞானங்களை, இறை அருளை பெற்று அல்லாஹ்வுடைய பாதையில முன்னேறி முயற்சி செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில திண்டிக்கு. சும்மா நானும் முறியுது நீனும் முறியுது வாங்கிட்டோம். இன்னைக்கு சில பேருக்கு சொல்லிவிட்டா நீங்களும் வழங்கி, சில பேருக்கு சொல்லிட்டா நாங்க நீங்களும் வழங்கிங்க. யாராச்சும் சபையில மொட்டை தலையா உட்கார்ந்தா நம்ம ஊர்ல வழங்கும், நம்ம நாட்டு. ஏன்பா மொட்டை தலையா உட்கார்ந்து இருக்கு, ஒரு தொப்பி கிப்பி இல்லையா? என்ன இல்லைங்க பழக்கம் இருக்கா இல்லைங்களா? வெறும் சோறு திங்கிற ஆண்டி ஓடி தவிடு திண்டாப்பு என்ன சொல்றோம்? ஏண்டா ஒரு ஆணம் கீணம் இல்லையா?
ஆடத்துக்கு தாங்க மசாலா கிசாலா எல்லாம் இருக்கு, கீனா எங்க இருக்கு? சொல்ற பழக்கம் இருக்கா இல்லைங்களா? வெறும் தலையில படுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு பாய் கீ இல்லையா சொல்றது? தலைக்கு தலைவாணி எல்லாம் படுத்துக்க, ஒரு தலைவாணி கிழவாணி இல்லையா சொல்றாங்க. எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு இருக்குங்க, இருக்கா இல்லைங்களா டாக்டர்ஸ் பழக்கத்துல? அதே மாதிரி முரீது கிரீதுன்னு ரெண்டு இருக்கு. நீ ஷைக்குக்கு கொடுத்த வாக்குறுதி படி அல்லாஹும் அல்லாஹ் திக்ர்ல இருந்து சதா லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமா விளங்கி மனுஷனா வந்தே அசல் முரீது, பக்கா முரீது. நீ இதெல்லாம் செய்யாம ஏமாத்திக்கிட்டு போட்டு போட்டுக்கிட்டு நான் முரீது நீ முரீது. முரீது முரீதுன்னா நாடுறவன், நாடுகிறவன் பேர் முரீது. என்ன நாடுறோம்? நாம் எதை நாடுகிறோம்? அல்லாஹுவை நாடுகிறோம், இறைவனை நாடுகிறோம். அல்லாஹ் தான் இலா என்ற தத்துவத்தை தெரிந்து கொள்ள நாடுகிறோம். அன்பர்களே, அதுக்கு பேர் முரீதுன்னு சொல்லு. குர்ஆன் முஹித்தீன் ஆண்டகை கத்தஸல்லாஹு சிர்ரஹு 3 ஆயத்து குர்ஆன்ல இருந்து காமிச்சு. குர்ஆன்ல இருந்து மனிதர்கள் எப்படி தேடுறார்கள், யார் எதை தேடுறா சொன்னாங்க. வ மின்கும் மன் யுரீது துன்யா, அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களிலே ஒரு சிலர் வெறுமனே இந்த துனியாவை மட்டும், அழிந்து போகக்கூடிய இந்த துனியா என்பது அதை மட்டும் தேடுவான். வேற அவனுக்கு எதுவுமே நோக்கம் இருக்கு. மனுஷனா பிறந்துட்டோம், எப்படியாச்சும் சம்பாரிச்சு குவிச்சிடணும், 4 வீடு கட்டிக்கணும், 2 கார் வாங்கிடணும். அன்பர்களே, வெறும் துனியாவுடைய நோக்கம். துனியா துனியான்னு சொன்னா அதுக்காக நீ துனியா விட்டு ஓடிட போறீங்க? அதுக்கு ரொம்ப துனியாவே இருக்கிறாங்க. நானே துனியாவில் தான் இருக்கு. துனியாவை தீனா மாத்திக்கணும். துனியாவில் தாங்க இருக்கணும், துனியா விட்டு எங்க ஓட முடியும்? துனியாவை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களில சிலர் வெறும் இந்த துனியா தான் நோக்கம். காலையில குர்ஆன் ஓதுனாலும் துனியா கிடைக்கும், கல்லாவை திறந்துக்கிட்டு யாசீன் ஓதுனாலும் கல்லாவை பார்த்து பார்த்துக்கலாம். பாதி யாசீன் ஓதி முடிச்சிருக்கான். கிராக்கி யாராச்சும் வந்தாங்களா? அவன் பாட்டு ரோட்ல போறான், அடுத்த கடைக்கு போறான், அநியாயக்காரன் யாசீன் ஓதிக்கிட்டே இருக்கான். கிராக்கி அடுத்த கடைக்கு போறான். அட நீ கல்லாவுல உட்கார்ந்து அல்லாஹ்வை பாரு. நீ என்னது கிராக்கியை பாக்குற? நமக்கு கிராக்கி என்ன சம்பந்தம்? உனக்கு ரிஸ்க் கொடுக்க அல்லாஹ் ஒரடியில, அவன் பெரடியில கை கொடுத்து கொண்டு வந்து விளையாடி இருக்கும். நண்பர்கள், நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய ஈமான் யகீன் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாத்திரம். அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் தான் கொடுப்பான், அல்லாஹ் தான் கொடுப்பான். வேற யாரு கொடுப்பான்? அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான்னா சில பேர் அல்லாஹ் என்ன ஆகாசத்துல போடுவான் கேட்கிறான். சில ஆகாசத்துல போடுவான் அல்லாஹ், ஊரையை வந்து பிச்சுக்கிட்டா கொடுப்பான் அல்லாஹ். அந்த சரித்திரங்கள்லாம் நிறைய. ஆகாசத்துல போட்டுக்கிட்டே தான் இருக்கிறான், நாங்க பிச்சை தின்னுக்கிட்டே தான் இருக்கோம். எங்க இருந்து வருது? ஆகாசத்துல இருந்து மழை பெய்யாவிட்டால் பூமியில நெல் முளைக்குமா, கோதுமை முளைக்குமா, பழம் வருமா, காய்கறி வருமா, கீரை வருமா? அன்பர்கள், அல்லாஹ் ஆகாசத்துல தான். நம்ம ரிஸ்க் எங்க இருக்குன்னு சொன்னா, நீ எங்க தேடுற? மண்ணுல தேடுற, பூமியில. அல்லாஹ் என்ன சொல்றான்? வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குகும், உங்க ரிஸ்க் ஈமான் கொண்ட உங்க ரிஸ்க் வானதரு. ஹாய் ஹாய், உன் வாழ்க்கை என்ன குர்ஆனுக்கு விரோதமான வாழ்க்கையா போய்? நண்பர்களே, நீங்க பாருங்க, மிருகங்களுடைய முகங்களை எல்லாம் இப்படி வச்சான். அவைகளுடைய ரிஸ்க் பூமியில இப்படிதான் பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம பார்வை இப்படியே வச்சா ஓ ரிஸ்க் வானத்துல இருக்குண்டா. வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குகும் வமா துஅதுன், உங்களுடைய ரிஸ்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரக்கத்துகளும் வானத்துல இருக்கு, பூமியில. நீ என்ன பூமியில தேடுற? எங்க தேடுற? தேட வேண்டியது எங்க? அல்லாஹ் என்ன சொன்னா? எங்க தேட சொன்னா? வாபதாஹு இன்தல்லாஹி ரிஸ்கா, ரிஸ்கை அல்லாஹ் இடத்துல தேடு. நீ மனுஷன்ட்ட தேடு. நண்பர்களே, மனுஷனை கொண்டு தாங்க அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுப்பான், தப்பு இல்லை. பெற்றோர்களை கொண்டு தான் அல்லாஹ் பிள்ளைகளை வளர்க்கிறான், புருஷனை கொண்டு தான் பெஞ்சாலியை வளர்க்கிறான், முதலாளியை கொண்டு தான் வேலைக்காரங்களை வளர்க்கிறான். இதெல்லாம் மனிதர்களை கொண்டு தான் கொடுப்பாங்க. நீ வந்து அல்லாஹ்வை விட்டு புட்டிவனை பிடிச்சிருக்கிய உலகத்தை, துனியாவை, இதுதான் கை கொடுக்கும். கை கொடுக்க கால வாரி விடும், உன்னை ஏமாத்தி விட்டுரும். பிறகு கை செய்தப்படுறது என்ன செய்யணும்? ஹயாத்திலேயே அறிவு இருக்கும் போது யாவை கொண்டு சிருஷ்டிகளை எல்லாம் இல்லாமலாக்கி, இந்த சிருஷ்டிகள் யாரும் இலா இல்லை. இல்லாண்டா என்னங்க? தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியும் சிருஷ்டிகளில் யாரும் சுயமாக இல்லை. இந்த சூரியன் சுயமாக தேவை பூர்த்தி. இது அல்லாஹ்வுடைய சர்வன்ட், அல்லாஹ்வுடைய ஊழியர்.
அன்பர்களே, நீ யாரு? கலீஃபத்துல்லா. நாம கலீஃபா இல்லைங்க. அது அபூபக்கர் சித்திக், உமர் நாயன், உஸ்மான் நாயன், அலி நாயன்.